ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அஸ்ட்ராலஜி வித் பரி. பணம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையில எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்வாதாரம், நம்ம ஆசைகள்லாம் நிறைவேறுறது, நம்ம டே டு டே எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவர் பண்ணுறது, நமக்கு வேணுன்றதை வாங்குறது, அடிப்படையான விஷயத்துலேருந்து ஆரம்பித்து நமக்கு தேவையான விஷயம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆசைப்படுற விஷயம் வாங்குறதுக்கு அதை அடையறதுக்கும் பணம் என்னும் ஆயுதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நிறைய பேரு பணம் சம்பாதிப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனா அதை சேர்த்து வைக்க முடியாத நிலைமையில இருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த பண நிர்வாகம் பண்ண தெரியாம போய் செலவுகள்லாம் தேவையில்லாம பண்ணி அந்த இம்பல்சிவ் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தை நம்மள அறியாமையே நிறைய செலவு பண்ணி பணம் கடைசியில சேர்க்க முடியாம போயிடும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமா நிறைய செலவுகள் வரும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம். வீடு கட்ட பிளான் பண்ணா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கு எல்லாமே திடீர்னு வாங்கணும் அப்படின்னா பணம் அவங்களுக்கு சேமிப்புல இருக்கணும். ஸோ எல்லா விதத்திலயும் பார்த்தா பணம் நம்ம வாழ்க்கையில ஒரு இன்றியமையாதது, அன்அவாய்டபிள் ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில தருணங்கள்ல நம்ம கிட்ட பணம் இருக்கும். நம்ம சேர்த்து வச்சிருப்போம். பேங்க்ல டெபாசிட்ல போட்டு வச்சிருப்போம். இல்ல வேற எங்கேயாவது இருப்புல வச்சிருப்போம். வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்கணும். ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, எலக்ட்ரானிக் திங்ஸ் ரிப்பேர் ஆகுற மாரி இருக்கும். அதுக்கு சிலதெல்லாம். ஸோ இது மாரி கன்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது கட்டாயமா நம்மளுக்கு தேவை. ஒரு சில வேளையில நம்ப ஒரு குறிப்பிட்ட பொருள் வாங்கணும்னு போவோம். பட் நம்ம வாங்கிட்டு வரப்போ, அ நெறைய அதையும் மீறி நெறைய பொருட்கள் வாங்குறது அது வழக்கம். அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வரச்சே நெறைய பேரு பணத்தட்டுப்பாடு இருக்கு. பணம் எப்படி எந்த விதத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? ஹவ் டூ இம்ப்ரூவ் அவர் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் கூட நான் நெறைய டிப்ஸ் குடுக்கறது உண்டு. இன்னைக்கு பதிவுல அப்படி ஒரு மணி மேஜிக் மந்த்ரா அப்படின்றத ஒண்ணு பார்க்கலாம். நம்ம உழைச்சு சம்பாதிச்ச பணம் நம்ம கையில எப்பவுமே நம்ம விட்டு போகக்கூடாது. அன்னெசரியான எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எந்த ஒரு லாஸும் ஆகக்கூடாது அப்படின்னா, நம்ப இன்னைக்கு ஒரு ஃபார்முலாவ யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ஃபார்முலா நான் நெறைய பேருக்கு சொல்லி, அது நெறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு. நானே இத பெர்சனலா அப்ளை பண்ணி நான் பயனடைஞ்சிருக்கேன். இது எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்னு இந்த பதிவுல நானு ஷேர் பண்ண விரும்புறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிஸ்ல ஒரு ஏஞ்சல் நம்பர் எடுக்கலாம். இது பெரும்பாலும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அத யூஸ் பண்ணாம இருக்கலாம். இந்த வீடியோ அவங்கள ட்ரிக்கர் பண்ணி அவங்க அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, அவங்க கட்டாயமா பயனடையலாம். நெறைய பேர் இத பத்தி தெரியாதவங்கலாம் இருக்காங்க. அவங்கலாம் இத யூஸ் பண்ணி பயனடையணும் அப்டின்ற ஒரு நோக்கத்துல இத நான் ஷேர் பண்றேன். ஏஞ்சல் நம்பர யூஸ் பண்றதுனால நிச்சயமா நம்ப கிட்ட இருந்து அன்னெசரியா எந்த மணியும் போகாது. அது ஷூர். பிளஸ் நம்ம உழைச்சு சம்பாதிச்ச மணி என்னைக்குமே அது வந்து லாஸ் ஆகாது. இத தொடங்குறது மாத்திரம் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு தொடங்குங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரை அன்னைக்கு இது தொடங்குனா, ஒரு சஸ்டெய்னபிளா நிலைச்சு அது நம்மளுக்கு லாங் டெர்ம் பெனிஃபிட் குடுக்கக்கூடியதா அமையும். பணத்துக்கு முக்கியமான கிரகங்கள் ஆன குரு மற்றும் சுக்கிரன் 2 பேரையும் இதுல ஆக்டிவேட் பண்ண போறோம். குரு எப்படி ஆக்டிவேட் பண்ண போறோம்னா, அது பெரும் பணம். குருவாரத்தன்னைக்கு குரு ஹோரையில இத நம்ம தொடங்க போறோம் முதல் வாட்டி. அதுக்கப்புறம் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 6 வரும். 6 வந்து சுக்கிரனோட நம்பர். ஸோ இந்த மெத்தட நம்ம ஃபாலோ பண்றதுனால, குரு மற்றும் சுக்கிரன் 2 பேரையும் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். அவங்க 2 பேருமே ஆக்டிவேட் ஆனா, நம்மளோட லைஃப்ல பணத்துக்கு எப்பவுமே ஷார்டேஜ் இருக்காது, பஞ்சம் இருக்காது. அன்னெசரியான எக்ஸ்பென்சஸ் நமக்கு கட்டாயமா இருக்காது. எந்த விதத்திலயும் நமக்கு மணி லாஸ் ஆகாது அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. நெறைய பேர் இத ஃபாலோ பண்ணி அத அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ நம்மளும் இத ஃபாலோ பண்ணி பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நம்மளுக்கும் கட்டாயமா இது சக்சஸ் அளிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த ஏஞ்சல் நம்பர் இட் இஸ் நத்திங் பட் 708. அத நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 6 வரும். 6ன்றது சுக்கிரனோட நம்பர். சுக்கிரன்ன்றது பெருநிதிக்கு கடவுள். ஹி இஸ் த பிளானட் தட் கிவ்ஸ் மோர் மனி. லாக்ஸ் அண்ட் லாக்ஸ்ல குடுக்கக்கூடிய ஒரு பிளானட். குரு கோடியில குடுக்கக்கூடிய ஒரு பிளானட். அதனால தான் நம்ம குருவையும், சுக்கிரனையும் பிரதானமா கம்பைன் பண்ணி ஆக்டிவேட் பண்றோம். இப்ப இத என்ன பண்ணணும்னா, முதல்ல தர்ஸ்டே பிகின் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு உரையில நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு, அதுல எல்லோ கலர் இங்க்ல இந்த ஸ்கெட்ச் பென் இருக்கும் இல்லைங்களா? எல்லோ கலர், மஞ்சள் கலர் ஸ்கெட்ச் பென்ல நீங்க இந்த நம்பர எழுதிட்டு வாங்க. ஜஸ்ட் ஒரு பேஜ் எழுதலாம் போதும். ஒரு பேஜ்ன்னா ஒரு 108 வாட்டி எழுதலாம்.
ஸோ அந்த 108 வாட்டி எழுதுறச்சே பணம் நம்ம கிட்ட நிறைய இருக்கு, என்கிட்ட அபரிமிதமான பணம் இருக்கு, அந்த பணத்துக்கு ரொம்ப நன்றி, இத மாதிரி எப்பவுமே என்கிட்ட பணம் நிறைஞ்சு இருக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சிந்தனையோட, ஒரு நேர்மறை ஆற்றலோட நீங்க அத எழுதிட்டே வாங்க. ஒயிட் பேப்பர்ல எல்லோ கலர் ஸ்கெட்ச் பென்ல நீங்க எழுதுங்க. இது வியாழக்கிழமை தோறும் குரு ஹோரையில நீங்க எழுதிட்டே வாங்க. இது ஒரு பக்கம். மற்றபடி நம்ம எப்பல்லாம் பணம் செலவு பண்றோமோ, அது ஆன்லைன் டிரான்சாக்ஷனா கூட இருக்கலாம். இல்லன்னா டைரக்ட்டா கேஷ் குடுத்து வாங்குறதா கூட இருக்கலாம். ஸோ நீங்க பணத்த குடுக்கறச்சே, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நம்பர ஒரு 5 தடவ சாண்ட் பண்ணுங்க. 708, 708 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5, 6 தடவ அத சாண்ட் பண்ணுங்க. இப்படி குடுக்குற பணம் உங்களுக்கு 2 மடங்காயி, 3 மடங்காயி நிச்சயமா உங்ககிட்டயே திரும்பி வரும் அப்படின்றது இதோட ஐதீகம். அடுத்தது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றச்சேயும் ஜிபே ஆகட்டும், நெட் பேங்கிங் ஆகட்டும், இல்ல மத்த யுபிஐ பேமெண்ட் ஆகட்டும், எது பண்ணாலும் நீங்க இந்த நம்பர சாண்ட் பண்ணிக்கிட்டே பண்ணீங்கன்னா, நிச்சயமா உங்ககிட்ட இருந்து போற மணி ஏதோ ஒரு விதத்துல பல மடங்கா உங்ககிட்டயே திரும்பி வரும்ன்றது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த 708 அப்படின்ற அந்த ஏஞ்சல் நம்பர இனிமே நம்ம எவ்ரி தர்ஸ்டே எழுதலாம். ஒவ்வொரு வாட்டியும் பணம் செலவு பண்றச்சே இந்த 708 என்ற நம்பர சாண்ட் பண்ணிட்டு நீங்க பணத்த செலவு பண்ணீங்கன்னா, உங்க பணம் உங்ககிட்ட கட்டாயமா திருப்பி வரும். மறுபடியும், மறுபடியும் செல்வம் உங்ககிட்ட நிறைஞ்சு இருக்கிற ஒரு தன்மை வரும். இத எல்லாரும் ஃபாலோ பண்ணி பாருங்க. எல்லாரும் நன்மை பெறுங்க. ஓகே. வாழ்த்துக்கள்.